வணக்கம். 8ஆம் நம்பர் தலைவர் பேசுகிறேன். அஜித்குமார் குடும்பத்தாருக்கு பெரிய அறிவிப்பை வந்தார். இங்கே உள்ள மந்திரி, கூட்டுறவுத்துறை மந்திரி வந்தவொடனே ஒரு 3 சென்ட் இடம் கொடுத்தாரு. இந்தாங்க 3 சென்ட் இடம். திமுக தரப்பில் ஒரு 5 லட்சம் ரூபாயும் கொடுத்துருக்காரு. கவர்மெண்ட் நிதி உதவி இன்னைக்கு தான் கோர்ட்டே சொல்லியிருக்காங்க. டிஜிபியினுடைய அறிக்கை கிடைச்ச உடனே அவருக்கு எவ்வளோ கொடுக்குறதுங்கிறத நாங்கள் சொல்லியிருக்கோம், கோர்ட்டில் சொல்லியிருக்கோம். அதை பதிவு பண்ணிக்கிட்டாங்க நீதிபதிகள். இதுக்கு இடையில அஜித்குமார் தம்பி வெளியில் வந்து கோர்ட்டுக்கு வெளியில் வந்து மதுரை ஹைகோர்ட்டு வெளியில் வந்து பேட்டி கொடுத்துருக்காரு. எங்களுக்கு ஒரு 3 சென்ட் இடம் கொடுத்துருக்காங்க. அந்த இடம் காக்கா கூட பறக்காது. கடுமையான பொட்டல், வெறும் கருவையாக கிடக்கு. 20 ஏக்கர் வாங்கலாம். 500 ரூபா கொடுத்தா 20 ஏக்கர் வாங்கலாம். அங்கே போய் 3 சென்ட் இடத்த எனக்கு வாழிச்சு விட்டுருக்காங்க. அந்த இடத்த வீடு கட்ட போகிறதும் இல்லை, நான் போர் போட்டு கரண்ட் எடுக்க போகிறதும் இல்லை. அது எதுக்கு கொடுத்தீங்க, வேற இடம் மாற்றி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்டிருக்காரு. நான் என்ன சொல்ல வர்றேன், மடப்புறத்தில் இல்லாத பெரம்போக்கு இடம் கிடையாது, திருப்போணத்தில் இல்லாத பெரம்போக்கு இடம் கிடையாது. அப்படியே தாண்டி போனால் லாடரந்தில் பெரம்போக்கு இடம் இருக்குது, அப்படியே பூவந்தியில் பெரம்போக்கு இடங்க. பெரம்போக்கு இல்லாத இடமே எங்கேயுமே கிடையாது. ஆனால் அப்படி இருக்கும்போது நீங்கள் அந்த சடங்கி ஏரியா பக்கம் போய் வெறும் கருவதேன், தண்ணியே எங்கே போர் போட்டாலும் தண்ணி வராது. யாரையும் அடிச்சு கொண்டாலும் அனாதையா என்னன்னே தெரியாது. போலீஸ் போறதுக்கே இங்கே 1 மணி நேரம் ஆகும் அந்த இடத்துக்கு போறதுக்கு. அப்படியாப்பட்ட இடத்துல நீங்க ஏன் 3 சென்ட் கொடுத்தீங்க? நான் தெரியாம கேட்குறேன். என்னன்னு புரியல எனக்கு. அந்த இடத்து ஏன் வேண்டாம் வெறுப்பா கொடுத்தீங்களா, இல்லை அஜித்குமாரத்தை நீங்க சந்தேகப்படுறீங்களா? கவர்மெண்ட் போலீஸ் உங்கள்கிட்ட கொடுத்துருக்காங்களா நம்ம ரிப்போர்ட்டு? தனியா தமிழக கவர்மெண்ட்டுக்கு தனியா அஜித்குமார் நகை பிரச்சனையில அஜித்குமார் மேலதான் அலிகேஷன் அப்படின்னு போலீஸ் கொடுத்துருக்காங்களா? நீங்க வேண்டாம் வெறுப்பா 3 சென்ட் அங்கேயே கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? நிலவராதினா திருப்பணத்துக்குள்ளே நீங்க கொடுக்கணும், மடப்புறத்துக்குள்ளே கொடுக்கணும். எங்கேயே காக்கா பறக்காத இடத்துல 3 சென்ட் இடம் கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? சரி, வேலை கொடுத்தீங்கல்ல, வேலை பால் பண்ணைக்கு கீழே, அது அரசாங்கத்துக்கு துணை நிறுவனம்னு சொல்றாங்க. அரசாங்க வேலையிலேன்னு அவர் இந்த பையனே சொல்றாப்புல. ஏன் அரசாங்க வேலையில போட்டு கொடுக்காம ஏன் அதை துணை நிறுவனம்? என்ன காரணம்? அஜித்குமாரே நீங்க வலுவா சந்தேகப்படுறீங்கன்னு நினைக்கிறேன். அஜித்குமார அந்த நகை பிரச்சனையில ரொம்ப வலுவா சந்தேகப்படுறீங்க. கவர்மெண்ட் சந்தேகப்பட்டதனுடைய பின்னணி தான் நிரந்தரமான வேலை சரியான துறையில நீங்க கொடுக்கல. 3 சென்ட் இடமும் காக்கா வரக்காத இடத்துல கொடுத்துருக்கீங்க. அப்போ இருந்து என்ன தெரியுது? உங்க பார்வை அஜித்குமார் சரியில்லாத பார்வை. அஜித்குமார் மேல உங்க பார்வை சரியில்லாத பார்வை பட்டிருக்கு. சரியில்லாத நடத்தையா நடந்தா சரியில்லாத பார்வை படத்தையும் செய்யும். அதுக்கு நான் சொல்லலை. இதை ஓப்பனா நீங்க சொல்லிடலாம். அவ்வளவுதான். பாப்பா என்னன்னு முடிஞ்சா இடத்த மாத்தி கொடுங்க, இல்லைன்னா இவ்வளவுதான் அவருக்கு தகுதி அப்படின்னு அதை கூட சொல்லுங்க, தப்பு இல்லை.